Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே மேம்பால பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் அரசு தலைமை மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் சரத்குமார் வழங்கிய விவரங்களை தற்போது நாம் பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் அரசு தலைமை மருத்துவமனையானது வாலாஜாப்பேட்டை பகுதியில செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையானது புதிய மருத்துவமனை மற்றும் பழைய மருத்துவமனை என 2 பிரிவுகளாக, அதாவது சென்னை சித்தூர் தேசிய நெடுஞ்சாலை செல்லக்கூடிய இரு புறங்களில் இந்த 2 மருத்துவமனைகளும் அமைந்திருக்கிறது. இந்த மருத்துவமனையை பொறுத்தவரையில் நாள்தோறும் உள் நோயாளிகள் மற்றும் வெளி நோயாளிகள் என சுமார் 1000க்கும் அதிகமானோர் நாள்தோறும் இந்த மருத்துவமனைக்கு வருகை தந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இந்த நிலையில இந்த 2 மருத்துவமனைகளுக்கும் செல்லக்கூடிய நோயாளிகள் இந்த சென்னை சித்தூர் தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முடியாமல் பெரிதும் சிரமமடைந்து வந்த நிலையில இப்பகுதியில மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நெடுஞ்சாலைத்துறையின் கீழே சுமார் 13,51,00,000 ரூபாய் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டு மேம்பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையானது போடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சாலை அமைக்கும் பணிகளானது தொடங்கப்பட்டது. குறிப்பாக சாலை ஓரங்களில் இருந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுவது, மின்கம்பங்கள் அகற்றும் பணிகளானது முதற்கட்டமாக நடைபெற்றது. இந்த பணிகள் நடைபெற்ற சில தினங்களிலேயே பணிகள் அனைத்தும் முடக்கப்பட்டது. மீண்டும் சில மாதங்கள் கழித்து பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டு இந்த மேம்பாலம் அமைக்கும் 2 பக்கவாட்டுகளிலும் கழிவுநீர் கால்வாய் அமைப்பது மற்றும் வாகனங்கள் கடந்து செல்வதற்காக இருபுறங்களிலும் சாலை அமைப்பது போன்ற பணிகளை மேற்கொள்ளப்பட்டது. இந்த பணிகளை தொடர்ந்து மேம்பாலம் அமைக்கும் பணி, அதாவது குறிப்பா இந்த மேம்பாலம் பொறுத்தவரை சுமார் 700 மீட்டர் நீளமாக இந்த மேம்பாலம் அமைக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய இடத்தில் மட்டும் சுமார் 500 மீட்டர் நீளத்திற்கு இந்த மேம்பாலமானது கடந்து செல்லும் என்பதாலும் இதன் மேம்பாலத்தின் பக்கவாட்டு இணைப்பு சாலையாக 2 சாலை அமைக்கும் பணிகளானது நடைபெற்றது. இந்த சாலை அமைக்கும் பணிகளானது மிகவும் மெத்தனமாகவே நடைபெற்று வந்த நிலையில தற்போது மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள், குறிப்பாக காலை மாலை நேரத்தில் கடந்து செல்லக்கூடிய கனரக வாகனங்கள் அனைத்தும் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி பெரும் இன்னல்களை சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலையில விரைவாக இந்த மேம்பாலம் அமைக்கும் பணிகளை துரிதப்படுத்தி முடித்துக் கொடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தற்போது 95% பணிகளானது நிறைவு பெற்றிருப்பதாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில மேலும் இருக்கின்ற பணிகளை விரைந்து முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு விரைவாக கொண்டு வர வேண்டும் என்பது அனைவரது கோரிக்கையாக இருந்து வருகிறது. ராணிப்பேட்டையிலிருந்து தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் சரத்குமார்.